இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம பேண்டா பிளான்ட்டோட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜிக்கல் ட்ரைபியூட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பேண்டா பிளான் ஒன்று ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்த மாதிரி இந்த படமே கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜென்ரேனே சொல்லலாம். ஜாக்கி சானை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் வழக்கம் போல் மற்ற படம் மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அதிரடியாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருப்பார். இது ஃபுல்லாகவே காட்டுவாசி படமாக தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளேயே இது கொண்டு போகாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் காட்டுக்குள்ளேயே தான் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் பழைய ஊஆமையில் வந்து பார்த்துருப்பீங்க காட்டுவாசியாக ஜாக்கி சானை. அப்புறம் ஆர்மர் ஆஃப் காடில் வந்து காட்டுவாசியாக பார்த்துருப்பீங்க ஜாக்கி சானை. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் தான் வந்து நீங்கள் முழு காட்டுவாசியாக வந்து பார்க்க போகிறீங்க. அப்புறம் 3 கேரக்டர்ஸு ஒரு வருவான். வில்லனா இல்லை, அடிக்கடி மண்டையில் அடிபட்டு வந்து கோமாவுக்கு போயிட்டு தான் சுயநலவே இருந்து ஜாக்கி சானை வந்து ரச்சகன் வந்து கூப்பிட்டுருப்பான். அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காமெடி பண்ணுவான் ஜாக்கி சான்கிட்ட. அவனோட ரோலும் அப்புறம் ஜாக்கி சானோட ரோலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் காமெடியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டாவை வந்து ஒரு ஆதிகால இவங்க தெய்வமாக வந்து கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பேண்டாவுக்கு வந்து ஒரு தூதராக அப்புறம் ரட்சகனாக வந்து ஜாக்கி சானாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து மலை மேலே ஏறி இந்த ஊரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தோட கான்செப்ட் வந்து இதுதான். அதனால் 2 பேர்த்த வந்து உசுரோடு விட்டுருவாங்க. இவங்க கும்பிட்டுருக்க இதுன்னு நினச்சிக்கிட்டு 2 பேர்த்தையும் வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஜாக்கி சான் தான் வந்து இந்த பேண்டாவோட தூதர்னு வந்து தூதர்னு நினச்சதுனால இந்த மலை மேலே போய் இவங்க இந்த பேண்டாவை கூப்பிட்டு போய் விட்டால் தான் விடிவு பிறக்கும். நம்ம ஊருக்கு வந்து சாவம் இல்லாமல் நீங்கும். பழங்கால அந்த எரிமலை கதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எரிமலைக்குள்ளே வந்து காட்டுவாசிங்க யாராவது தள்ளி விட்டால் தான் பழி கொடுத்தா தான் வந்து நம்ம கிராமம் நல்லா இருக்கணுன்ட்டு ஒவ்வொரு ஆளுங்களாம் வந்து எரிமலைக்குள்ளே தள்ளி விட்டு பழி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அதே ஸ்டோரி நரேஷனில் தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் காமெடியாக இருக்குது. இதில் 100% சொல்லுவேன் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குன்னு. மெயினாக ஒரு குண்டை ஒருத்தர் வருவான், ரச்சகன் சொல்லிட்டு ஜாக்கி சான். அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி பண்ணோம். பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பங்கமாக பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு.